கலிங்கம் கண்ட காவலர் பகுதி 2 தொடர்கிறது. சிற்றரசர் சிலரும் தமிழகத்தின் சிற்சில இடங்களை சிற்சில காலங்களில் ஆண்டு வந்தனர் என்றாலும் அவர்கள் அனைவரும் முற்கூறிய அம்மூவேந்தருக்கு ஒரு வகையால் அடங்கியே ஆண்டு வந்தமையால் தமிழகத்தின் வேந்தர் என வாழ்த்தி வழங்கப் பெற்றவர் அம்மூவேந்தர் மட்டுமே ஆவர். தமிழகத்தை ஆளும் உரிமை இம்மூவேந்தருக்கு வந்துற்ற காலம் இது. அதற்கு முன் அந்நாடு எவர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வது இயலாது. வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே நாடாண்டிருந்தவர் மூவேந்தர்களே. இவர்கள் ஆட்சி காலம் இவ்வாறு அளந்து காணமாட்டா. அத்துணை பழமையுடையதாய் விளங்குவதால் அன்றோ இவர்களை பற்றி பேச வந்த பேராசிரியர் இருவரும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த கொடி என்றும் படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வரும் தொல்குடி என்றும் கூறி அவர் தம் பழமையை பாராட்டிச் சென்றனர். தமிழ் மொழியின் தலையாய இலக்கண முதல் நூலை இயற்றிய ஆசிரியர் பெருந்தகையாகிய தொல்காப்பியனார் காலத்திற்கு முற்பட்ட காலத்திலேயே தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பை இம்மூவேந்தர் ஏற்றிருந்தனர் என்பதும் அக்காலத்திலேயே அவர்கள் தமக்கென தனித்தனி கொடியும் மாலையும் கொண்ட பேரரசு பெருவாழ்வில் பெருக வாழ்ந்திருந்தனர் என்பதும் ஆசிரியர் தொல்காப்பியனார் இத்தமிழகத்தை குறிப்பிடுங்கால் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்றும் மூவேந்தரை குறிப்பிடுங்கால் போந்தை வேம்பே ஆர் எனவரும் மாபெருந்தனையார் என்றும் குறிப்பிடுவதால் பெறப்படும். மூவேந்தர்கள் இராமாயண பாரத காலங்களுக்கு முன்பிருந்தே நனிமிக சிறந்த நாகரீக வாழ்வினராய் வாழ்ந்து வந்துள்ளனர். சீதையை தேடி மதன் திசை செல்லும் அனுமனுக்கு தென் திசை நாடுகளின் வரலாற்றினை உணர்த்தும் வானரத் தலைவன் வாயில் வைத்து கடல் கொண்ட பாண்டி நாட்டின் தலைநகரம் கபாடபுரத்தையும் முத்துக்கள் இழைத்து பண்ணிய பொற்கதவுகள் பூட்டிய மாட மாளிகைகளை கொண்ட அந்நகர அமைப்பின் அழகையும் வால்மீகியார் வாயர வாழ்த்தியுள்ளார். பாரத பெரும் போரில் இரு திறத்து படை வீரருக்கும் அப்போர் மூடியும் காரும் சோறு அளித்து காத்தான் பெருஞ்சோற்றுதியன் சேரலாதன் என்ற சேரர் குலத்தான் என செப்புகின்றன. சங்கத்தமிழ் செய்யுள்கள் கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் மகத நாட்டில் தோன்றி வடநாடு முழுவதிலும் தன் ஆணை செல ஆண்ட அரசர் குல அடலேராகிய அசோகனால் என் ஆணைக்கு அடங்காது தனியரசு செலுத்தும் பேரரசர் இத்தமிழரசர் என பாராட்டு பெற்றுள்ளனர். இம்மூவேந்தர் என்பது அசோகன் கல்வெட்டுகளினாலேயே நன்கு புலனாகிறது. மேலும் தமிழகத்தில் தமிழ் அரசை அழித்து தம்மரசை நிலைநாட்டும் நினைப்புணராய் நெடிய தேர்ப்படையோடு தமிழ்நாட்டில் நுழைந்த மௌரிய பெரும் படையை தமிழகத்து வீரர்கள் முறியடித்த வீரத்தை பழந்தமிழ் பாக்கள் பாராட்டி பரணி பாடுகின்றன. தொடரும்.